Hello everyone, welcome to Tamil Network. நம்மள நிறைய பேர் வந்து ஐபோன்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ அந்த ஐபோன்ஸோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே பேக்கப் எடுக்கிறதுக்கு ஐடியூன்ஸ்ன்ற சாஃப்ட்வேர் வழியாக நம்ம பேக்கப் எடுத்து வைப்போம். ஸோ நம்ம பேக்கப் எடுக்கிறப்போ இந்த ஐடியூன்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவைஸில் இருக்க எல்லா டேட்டாஸையும் பேக்கப் எடுக்கிறப்போ அது வந்து ஒரு என்கிரிப்டடான ஒரு ஃபார்மேட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ரெஸ்டோர் பண்ணுன்றப்போ அது வந்து ஒரிஜினல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு நம்ம டிவைஸ்க்கு வந்து ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சிருந்த அந்த என்கிரிப்டட் டேட்டாவில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இன்னொரு டிவைஸ்க்கு ஒரு பென்ட்ரைவ்க்கோ இல்லை இன்னொரு டிவைஸ்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் இது வந்து ஒரு அன்ரீடபிளான ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அது ரீடபிள் ஃபார்மேட்க்கு நம்ம மாற்றணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஸ்பெசிஃபிக்காக ஏன் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா கரண்ட்டாக யூடியூப்பில் வந்து நம்ம ஐடியூன்ஸ் வழியாக பேக்கப் எடுத்த டேட்டாஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி யாருமே வந்து போஸ்ட் பண்ணல. ஸோ இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்கு நம்ம வந்து டெனஷேர் ஐகேர் ஃபோன்ற ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நெட்டில் அவைலபிளாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெனஷேர். ஸோ இது அக்செப்ட் த லைசன்ஸ் கொடுத்துருங்க. அடுத்து வந்து என்ன லொக்கேஷனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுமோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த லான்ச்ன்ற ஆப்ஷனை எடுத்து விட்டுட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டமில் இருக்கிற விண்டோஸ் செக்யூரிட்டி சிஸ்டமை நீங்கள் ஆஃப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எந்த ஒரு ஆன்டிவைரஸும் போடலை அப்படின்னா உங்களோட விண்டோஸில் டிஃபால்ட்டாக விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து இருக்கும். அந்த விண்டோஸ் டிஃபெண்டரை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கணும். அண்ட் வந்து நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டமில் ஆன்டிவைரஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆன்டிவைரஸை ஒரு 15 மினிட்ஸ்க்கு டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் நம்ம டிசேபிள் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு சாஃப்ட்வேரை நம்ம கிராக் பண்ணுறோமோ இல்லை பேட்ச் பண்ணுறோமோ இல்லை அதில் இருக்க கீச்சன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ நம்ம சிஸ்டம் வந்து அதை எப்படி பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைவர் ஆகவோ இல்லை வந்து ஒரு வைரஸ் ஆகவோ தான் அதை ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை பிளாக் லிஸ்ட் பண்ணிடும். ஸோ நம்ம இப்போ ஆன்டிவைரஸை டர்ன் ஆஃப் பண்ணி வச்சிருக்க மூலிமா நம்மளால் அந்த கீச்சனை ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற அந்த ஐகேர் ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம கீஜனை ஓப்பன் பண்ணிக்கலாம். கீஜன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு மெயில் அட்ரஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் நெட்வொர்க் 11@gmail.com. இதுமாரி ஒரு அட்ரஸே இல்லை, ஆனால் நான் ஜஸ்ட் ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இதை கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் ப்ராடக்ட்ஸில் வந்து ஐகேர் ஃபோன் iOS பேக்கப் டூல் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜென்ரேட் லைசன்ஸ் கொடுத்திங்கன்னா நம்மளோட விண்டோஸ் ரிஜிஸ்ட்ரியில் ஒரு ரிஜிஸ்டர் கீயும் ஆட் ஆகிடும். அண்ட் வந்து இந்த சீரியலும் வந்துடும். இந்த சீரியலை காப்பி பண்ணிக்கோங்க, இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதேமாதிரி நம்மளோட மெயில் அட்ரஸ் தமிழ் நெட்வொர்க் 11@gmail.com கொடுத்துட்டு ரிஜிஸ்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் இது ஒரே ஒரு டிவைஸ் தான் யூஸ் பண்ண முடியும். சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. உங்களோட ஐடியூன்ஸ் பேக்கப்போட லொக்கேஷனை வந்து நீங்கள் இதில் கிளிக் பண்ணணும். ஸோ நான் இதில் ஐடியூன்ஸ் பேக்கப் லொக்கேஷன் வந்து ஆல்ரெடி நான் இன்னொரு லொக்கேஷனுக்கு மாற்றி வச்சுருக்கேன். ஸோ நான் இதில் வந்து இந்த ஒரு செலக்ட் ஃபோல்டர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதனால் இது வந்து என்ன டிவைஸு, அதில் வந்து நான் பேக்கப் எடுத்தப்போ என்ன iOS வெர்ஷன் இருந்தது, அண்ட் இதில் மொத்தம் எத்தனை 73 GB ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து வியூ கொடுங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த லொக்கேஷனை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்ததுமே இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணும். அதில் என்னென்ன காண்டாக்ட்ஸ் இருக்குது, எத்தனை மெசேஜஸ் இருக்குது, எத்தனை வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்குது, எத்தனை ஃபோட்டோஸ் இருக்குது, எத்தனை வீடியோஸ் இருக்குது, எந்த அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் சேவ் பண்ணியிருந்தீங்க, இது எல்லாத்தையுமே அதை லிஸ்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபைல்ஸ்ன்றது என்னோடது 75 GB அப்படின்றதுனால இதோட வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ இந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து உங்களோட ஐடியூன்ஸை வந்து சீல தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்திருப்பீங்க. சீல வந்து யூசர்ஸ் போய்க்கோங்க, உங்களோட யூசர் நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆப் டேட்டான்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரோமிங், அதில் ஆப்பிள் கம்ப்யூட்டர், இதில் வந்து மொபைல் சிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மொபைல் சிங்க்குள்ளே போனீங்கன்னா பேக்கப்னு இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ண அந்த ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி அனலைஸ் ஆகும். நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க அந்த ஃபைல் வந்து 74 GB அப்படின்றதுனால இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி முடிச்சிருச்சு.
மொத்தம் வந்து 12,000 ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த 12,000 ஃபோட்டோஸில் உங்களுக்கு வேணும்னா எல்லாத்தையுமே கூட நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அரல்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபைல் வேணும்னா அதை மட்டும் கூட நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நான் இது எல்லாத்தையும் அன்செக் பண்ணிவிட்டு ஒரு 2 ஃபைல்ஸ் மட்டும் நான் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் டு கம்ப்யூட்டர்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன லொக்கேஷனில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணுமோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்டட் டேட்டான்னு இதில் நான் கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்தேன்னா எல்லா ஃபோட்டோஸுமே எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அண்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஐஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுதான் ஒரே ஒரு ஒர்க்கிங் மெத்தட் உங்களோட ஐடியூன்ஸ் பேக்கப் டேட்டாவை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்டே சேஃப், பீஸ்.